புத்தாண்டு புதுப்பிப்பு. ஆண்டு முடிவதற்குள் நம்மை தற்பரிசோதித்து காரியங்களை சரி செய்வது புத்தாண்டுக்குள் நுழைய மேலான ஆயத்தமாகும். கீழ்கண்ட கேள்விகளை பயன்படுத்தி இறுதி ஆராய்ச்சிக்கு என்று ஓரிரு நாட்கள் செலவிடுங்கள். தனி வாழ்வு. இவ்வாண்டு ஏதோ ஒரு இரகசிய பாவத்தை சரி என்று அதில் ஈடுபட்டேனா? கெட்ட பழக்கம் எதுவும் கற்றுக்கொண்டேனா? எனது உடலை கரைப்படுத்தி ஆவியானவரை துக்கப்படுத்தியதுண்டா? தீய எண்ணங்களுக்கும் இச்சையான விருப்பங்களுக்கும் எனது மனதை பறிகொடுத்தேனா? கேள்விக்குரிய பொழுதுபோக்குகளில் நேரத்தை வீணெடுத்ததுண்டா? தியான வாழ்வு. அனுதின அமைதி வேலையை அசட்டை செய்தேனா? அவசரமாக வேதம் வாசித்து ஜெபித்து முடித்து விட்ட நாட்கள் உண்டா? உபவாசத்தில் தவறி இருக்கிறேனா? தேவன் உணர்த்திய எதையாவது குறித்து என் இருதயத்தை கடினப்படுத்தினேனா? பொறுமையாய் இருந்தேனா? குடும்ப வாழ்வு. எனது வாழ்க்கைக்கு துணைக்கு இவ்வாண்டு உண்மையாய் இருக்க தவறிய சந்தர்ப்பங்கள் உண்டா? குடும்ப ஜெபம் மற்றும் பிற பொறுப்புகளை அசட்டை செய்ததுண்டா? எனது பிள்ளைகளோடு போதுமான நேரம் செலவழிக்க தவறினேனா? குடும்பத்தில் உறவு பிரச்சனை, மனம் முறிவு எதுவும் ஏற்பட காரணமாக இருந்தேனா? பெற்றோருக்கு கீழ்ப்படியாது எதிர்த்து பேசி இருக்கிறேனா? வீட்டு வேலைகளில் உதவி செய்ய தவறி இருக்கிறேனா? சமூக வாழ்வு. எனது அயலகத்தார் முன் புன்முறுவலோடு இருக்க தவறினேனா? தவறிழைத்தோருக்கு பதிலுக்கு பதில் செய்தேனா? பிறரது உரையாடல்களை இரகசியமாய் உற்று கேட்க முயன்றேனா? பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிய தேவையற்ற ஆர்வம் கொண்டேனா? எனது அயலகத்தாரின் இரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தேனா? வியாதியில் இருந்தோரை கவனியாதிருந்தேனா? நாவை அடக்காதிருந்தேனா? பொய் மற்றும் மிகைப்படுத்துதல் இருந்தனவா? வேலை. இவ்வாண்டு எனது வேலையில் கவலையினமாயிருந்தேனா? எனது அதிகாரிகளை மதியாது அவதூறு பண்ணி இருக்கிறேனா? உடன் ஊழியர் எவரையும் அவமதித்தேனா? எனக்கு கீழே வேலை செய்கிறவர்களை கடூரமாய் நடத்தினேனா? அலுவலகம் அல்லது தொழில் கூடத்தில் இருந்து எதையும் திருடினேனா? கடின வேலை எதுவும் கொடுக்கப்பட்டால் முறுமுறுத்தேனா? கிறிஸ்துவன் என்ற முறையில் முன்மாதிரியாக இருக்க தவறினேனா? என்னோடு வேலை செய்யும் எவர் மீதாவது பொறாமையாக இருந்தேனா? பண ஆசையும் பொருள் இச்சையும் இருந்தனவா? வியாபாரத்தில் ஏமாற்றினேனா? நாடு. எனது ஜெபங்களில் நாட்டு தலைவர்களை மறந்தேனா? பயணங்களிலும் பொது இடங்களிலும் பிறரது உரிமைகளை மதியாதிருந்தேனா? வரியிலோ அல்லது அது போன்றவற்றிலோ அரசை ஏமாற்றினேனா? எந்த சட்டத்தையும் மீறினேனா? சபை கூடியதலை அசட்டை பண்ணினேனா? தேவ பக்தியான ஆலோசனை எதையும் உதறி தள்ளினேனா? உடன் விசுவாசி யார் மீதும் கசப்பு கொண்டேனா? தவறிழைக்கப்பட்டோரோடு ஒப்புரவாக தயங்கினேனா? ஜெபிப்பதற்கு பதிலாக தேவ ஊழியர் எவரையும் கனிவின்றி கண்டனம் பண்ணினேனா? எனது மேய்ப்பரையோ பிற ஊழியரையோ அவமதித்தேனா?
பிறரை விட நல்லவன் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததா? ஊழியம். சோம்பலினால் நற்செய்தி ஊழியத்திற்கு செல்லாதிருந்தேனா? தேவனுக்கு கொடுப்பதில் கருமையாயிருந்தேனா? தொலைந்து போனோருக்காக ஜெபிக்க தவறினேனா? மிஷனரி பணிகளுக்கு செய்து கொண்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாதிருந்தேனா? வறியோருக்கும் வருந்துவோருக்கும் உதவ தவறினேனா? மாணவருக்கு பரீட்சையில் காப்பி அடித்தேனா? எனது ஆசிரியரை அவமதித்தேனா? எனது பெற்றோரின் பணத்தை வீணாக்கினேனா? பள்ளி கல்லூரி சொத்து எதையும் பாழாக்கினேனா? எனது நண்பரையும் பிரியப்படுத்த என் மனசாட்சியை மழுங்கினேனா? அசுத்தமானதை வாசித்தேனா? பார்த்தேனா? பெண்களுக்கு எனது உடை, முடி, அலங்காரம், பாவனை இவற்றில் ஆடவர் போலிருக்க இச்சித்தேனா? வீட்டை கவனியாது விட்டுவிட்டேனா? எனது கணவரின் தலைமைத்துவத்தை மகிழ்வாய் ஏற்க தவறினேனா? அவரை நச்சரித்தேனா? அரட்டை அடித்து ரகசியங்களை வெளிப்படுத்தினேனா? தேவன் கொடுத்ததில் அதிருப்தியாயிருந்தேனா? இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று வரும் பதில்கள் எல்லாம் பாவத்தை குறிக்கும். உண்மையாய் அறிக்கையிட்டால் இயேசுவின் இரத்தத்தால் உடனடியாக கழுவப்படுவோம். ஆமென். பிதாவாகிய தேவனே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து நடத்தி வந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் முன்பாக எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும் அப்பா. மனிதர்களாக எங்களிடத்தில், ஊழியர்களாக எங்களிடத்தில், விசுவாசிகளாக எங்களிடத்தில் அநேக தவறுகள் அப்பா. யாக்கோபு சொல்கிறார், நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம் என்று சொல்லி அப்பா. சொல் தவறாதவன் பூரண புருஷனாக இருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தேவனே, அன்பின் ஆவியானவரே, உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. வெளியேறப்பட்ட இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படட்டும் அப்பா. அப்பா, குறை நிறைந்த ஆண்டவரே ஒரு வாழ்விலே நாங்கள் இருக்கிறோம் ஐயா. எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவீர். ஆனாலும் கூட ஆண்டவரை, இந்த பூமியில் வாழ்கிற இந்த நாட்களிலே எங்களை சீர்தூக்கி பார்த்து எங்களை சரி செய்து கொண்டு எங்கள் ஓட்டத்தை வேத வசன அடிப்படையிலே நாங்கள் ஓடுவதற்கு தேவனாகிய கர்த்தர் தாமே அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை எங்கள் மேலாக ஊற்றி எங்களுடைய அழுக்குகள் நீங்க அப்பா கழுவி சுத்திகரிக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் அப்பா எங்களை சுத்திகரிப்பீராக. தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள் என்ற வார்த்தையின்படி இந்த புது வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீதியான தேவனே, எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உண்மையுள்ள தேவனே, எங்களை கழுவி நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவர் இரத்தம் எங்கள் மேலாக தெளிக்கப்படட்டும். எங்களுடைய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா ஆத்துமாவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். தேவனுடைய வசனத்தினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். வசனமே உங்களை பரிசுத்தமாக்குகிறது என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையின்படி
ஒரு வார்த்தையினாலே எங்களை சுத்திகரித்து புது சிருஷ்டியாக எங்களை மாற்றி இன்னும் நாங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்திற்கென்று எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படி புது வருஷத்தில் புதிய தரிசனத்தோடு புதிய பலத்தோடு உத்வேகத்தோடு நாங்கள் செயல்பட தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னவர், எங்களில் நீர் மகிமைப்பட வேண்டும். அதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தும். அதற்கு எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும். அதற்கு எங்களை தேவனே நீர் வல்லமைப்படுத்தும். உம்முடைய ஆவியினாலே எங்களை நிறைக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். தேவ கிருபை அப்பா எங்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய மகிமை எங்களை மூடும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். பிதாவின் சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க தேவன் எங்களுக்கு அருள் பாராட்டும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். நடக்கிறவனுடைய நடைகள் நடக்கிறவனாலே ஆகாது என்று பார்க்கிறோம். அப்பா, எங்களை நடத்துகிறவர் நீராயிருப்பதற்காக நன்றி. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவரும் நீர்தான் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அப்போ எங்களுக்குள் ஆவி அளித்து எங்களில் அற்புதங்களை செய்கிறவரும் நீர்தான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்து எங்களில் வாழ்கிறீர். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரிலும் கிறிஸ்து தங்கி, ஆவியானவர் தங்கி எங்களை நடத்துகிறீர். எங்களை வெற்றியுள்ள பாதைக்கு நேராக நடத்துகிறீங்க. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் ஏமாத்திரம். இனிமேலும் தேவன் நீர் எங்களை நடத்த நீர் உண்மையுள்ளவராய் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிதாவே, உம்முடைய சித்தம் நடக்கட்டும். பிதாவே, உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். பிதாவே, நீர் மகிமைப்படும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். விலையேறப்பட்ட இரத்தத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை சுத்திகரித்து எங்களை அபிஷேகித்து எங்களை புதிய தரிசனத்தோடு நடத்துகிற அன்புக்காக நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் குறைகளை எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மன்னித்து ஆண்டவரே எங்களை புதுப்பித்து நடத்துகிற அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளின்படி, சொல்லப்பட்ட குறிப்புகளின்படி எங்களை சீர்தூக்கி பார்க்க, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க, எங்களை சரி செய்து கொள்ள பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். எங்களால் ஒன்றும் ஆகாது ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை செய்யும். இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நீரே எங்களில் இருந்து எங்களை நடப்பித்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணும். உம்முடைய கரங்களில் முற்றிலுமாய் தாழ்த்தி படைக்கிறோம். உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர், வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் எங்களை நம்பலப்பா, எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நடத்தி மகிமைப்படுங்க, கர்த்தர் வழி நடத்துங்க. செய்கிற அன்புக்காக நன்றி. எல்லா மகிமை, எல்லா கனம், எல்லா துதியும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.